ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஏ வந்து தேர்ட் டிஏ பார்க்கலாம். இதுல வந்து எப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் சார்ட்ஸ். இப்போ ஒரே டைப் ஆஃப் சார்ட்ஸ் இல்லாம சில நேரங்கள்ல வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, 2 டைப் ஆஃப் சார்ட்ஸ், பை சார்ட்ஸ் அப்புறம் பார் சார்ட்ஸ் சேர்ந்து மோஸ்ட்லி வந்து பை சார்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் நிறைய சார்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க கொஷின்ஸ்ல. அந்த மாதிரி ஆப்ஷன் பார்க்கலாம். இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க டிஎஸ்எஃப்ல ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஒரு ப்ரொடக்ஷனும் அப்புறம் அந்த எலக்ட்ரானிக்ஸ் பத்தின டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம கொடுத்துருக்க 2 பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு பை சார்ட் இருக்கு, இன்னொன்னு வந்து டேப்லெட்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பை சார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. பை சார்ட்ல வந்து லேப்டாப்போட டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு 5 ஸ்டோர்ல வந்து லேப்டாப் விற்கிறாங்க. அதோட வேல்யூ வந்து பெர்சன்டேஜ்ல வந்து பை சார்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ்ல வந்து கொடுக்கும்போது டோட்டல் வந்து 15,000 கொடுத்துட்டாங்க. பெர்சன்டேஜ்ல எவ்வளோ ஒரு ஸ்டோருக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இந்த இதுல வந்து ஒன்று என்னன்னா ஹெச்பி லேப்டாப்பும் டெல் லேப்டாப்பும் மட்டும்தான் விற்பாங்க. இதை அந்த மென்ஷன் பண்ண மாட்டிருக்கேன். இதுல வந்து 2 லேப்டாப் மட்டும் தான் விற்கிறாங்க. அது வந்து எவ்வளோ ரேஷியோல வந்து டிவைட் ஆயிருக்கு அப்படிங்கறத இன்னொரு டேப்லெட் சார்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொஸ்டின் பார்த்துட்டு தான் நம்ம எது தேவையோ அதை மட்டும் சால்வ் பண்ணா போதும். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சமா சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஏன்னா 20% கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டோர் ஏல வந்து 20%னா 20% ஆஃப் 15,000 அப்போ 3,000. அதே மாதிரி ஸ்டோர் பி 18% ஆஃப் 15,000 கொடுத்துருக்காங்க. 18 into 15 8 5 40 159 270 2,700. ஸ்டோர் சி, ஸ்டோர் சில வந்து 24%. 24% 15 4 5 20 2 5 10 11 10 4 5 6 3 3,600. அதுக்கப்புறம் டி, டில வந்து 16%. 16 into 15 6 5 30 158 240. So 2,400. Next வந்து E 22%. 22 into 15 22 into 2 5 are 10, 2 5 are 10, 11. So 3,300. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இது தேவைன்னா நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து சில இதுல வந்து ஷார்ட்கட்டா வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் சொல்றேன். இப்போ 20% கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டோர் சில வந்து 24%. 24% ஆஃப் 15,000 வந்து நம்மளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அதுல வந்து ஹெச்பியும் டெல்லும் பிரிச்சிருக்காங்க. ஹெச்பி டெல்னா வந்து ஸ்டோர் சில வந்து 5 ஹெச்பி டெல் லேப்டாப். அப்போ மொத்தமா வந்து நம்மளுக்கு 12 லேப்டாப்ஸ். 12ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒருவேளை ஹெச்பி லேப்டாப் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இப்படிதான் வந்து கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணா நமக்கு அது டிலே ஆகும். அதனால இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 12 1 12 12 12 24 அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு 5 2 10 இப்படி வந்து நம்மளுக்கு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும். 5 2 10 அதுக்கப்புறம் 15 பார்க்கும்போது 1,500 அவ்வளவுதான். இப்ப இதுல வந்து ஸ்டோர் சில ஹெச்பி லேப்டாப் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ 1,500 இருக்கு. ஓவராலா 3,600. அதுல 1,500 வந்து ஹெச்பி லேப்டாப். இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த சம்ல இருக்க டிப்ஸ் என்னன்னா, மோஸ்ட்லி 2 கம்பைன் பண்ணும்போது தான் கொஸ்டின் இருக்கும். அதனால நமக்கு 2 சார்ட் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா 2யும் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு மொத்தமா வந்து சால்வ் பண்ணணும். 24% 15,000 அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோ போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா டிலே ஆகும். இப்போ ஒரே லைன்ல வந்து சால்வ் பண்ணோம்னா இந்த ஹெச்பியும் டெல்லையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி லேப்டாப் சோல்டு வந்து எப்படிங்கிறத போன இதுல பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஹெச்பி டெல் இந்த ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணா கன்வீனியன்டா இருக்குமோ அப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நான் ஆல்ரெடி போன டைம்ல சொல்லியிருந்தேன். ஒரே இதுல வந்து நம்ம ஹெச்பி டெல் இது எல்லாத்தையும் சேர்த்து சால்வ் பண்ணலாம். இப்போ தனித்தனியாவும் சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து 3:2 ரேஷியோல வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 5க்கு வந்து எவ்வளோ 3,000 நம்மளுக்கு 5க்கு 3,000னா நம்மளுக்கு வந்து
3க்கு HP லேப்டாப் கண்டுபிடிக்கணும்னா 3க்கு எவ்வளோ 1 5 5 6 5 14 6 3 18 அப்போ 1800. அதே இது 5க்கு 3000னா 2க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா 6 2 12. டெல் வந்து 1200. அதே மாதிரி பில வந்து மொத்தம் 9 சொல்லியிருக்காங்க. 5 + 4 9. இப்போ 9க்கு வந்து 22,700னா அப்போ 5க்கு வந்து எவ்வளோ 1 9 is 9 3 9s are 27 5 3s are 15 இங்க வந்து 1500. அதே மாதிரி 9க்கு 2700னா 4க்கு வந்து எவ்வளோ டெல் லேப்டாப் கண்டுபிடிக்கணும்னா 4க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 4 3s are 12,200. நெக்ஸ்ட் வந்து சி இது வந்து 7 5 இருக்கு 7 இருக்கு. அப்போ 5 + 7 வந்து 12. 12க்கு வந்து 36 3600. அப்போ வந்து 5க்கு எவ்வளோ 1 12 is 12 3 12s are 36 3 5s are 15 1500. நெக்ஸ்ட் வந்து 5 7க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் 7 3s are 21 2100. அதுக்கப்புறம் இதுல வந்து டிக்கு வந்து 3 + 5 8. 8க்கு வந்து நம்மளுக்கு டோட்டலா வந்து 2400 இருக்கு. அப்போ வந்து 3க்கு எவ்வளோ 1 8 is 8 3 8s are 24 அப்போ 900. அப்புறம் 5க்கு எவ்வளோ 5னா 5 3s are 15 1500. நெக்ஸ்ட் வந்து இல வந்து 6 + 5 5னா அப்போ 11 11க்கு வந்து 3300னா 6க்கு வந்து எவ்வளோ 1 11 is 11 3 11s are 3s are 18,800. நெக்ஸ்ட் 5க்கு எவ்வளோ அதே இதுல 5 3s are 15,500. இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரே லைன்ல வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த பெர்சன்டேஜ் வந்து ஸ்டோர் வந்து 20% கொடுத்துட்டாங்க. 20% of 15,000 போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து டோட்டலா வந்து HP லேப்டாப் 3 ரேஷியோ இது வந்து 3:2 ரேஷியோல இருக்கு. அப்போ டோட்டலா வந்து 5 இதுல HP லேப்டாப் கண்டுபிடிக்கணும்னா 3 இப்படி வந்து கண்டுபிடிச்சா நமக்கு ஸ்ட்ரைட்டா வந்து 2 0 கேன்சல் ஆகும் 1 5 5 3 5 15 30 3 3s are 9 9 2s are 80 1800. இது டைரக்டா இந்த மாதிரி ஆன்சர் எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன டேட்டா தேவைப்படுதோ அதை பொறுத்து நம்ம இப்படி சால்வ் பண்ணலாமா இல்ல இந்த ரெண்டையும் இந்த டேட்டா தேவைப்பட்டுச்சுன்னா இது எப்படி சால்வ் பண்ணலாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the difference between the number of HP laptops sold by the store A and the number of Dell laptops sold by store A. இப்போ வந்து HP லேப்டாப் வந்து ஸ்டோர் ஏல HP லேப்டாப் எவ்வளோ 1800. அதாவது நம்பர் ஆஃப் டெல் லேப்டாப்ஸ் வந்து ல வந்து எவ்வளோ 1500. இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டுட்டாங்க. 300 இதான் ஆன்சர். இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா எழுதி எழுதினோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கடகடன்னு ஃபாஸ்டா வந்து ரஃபா எழுதிட்டு சால்வ் பண்ண பார்க்கணும். இப்போ வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் HP லேப்டாப் சோல்டு பை ஸ்டோர் சி. ஸ்டோர் சில HP லேப்டாப்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 1500. இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தன் த நம்பர் ஆஃப் டெல் லேப்டாப் சோல்டு பை ஸ்டோர் டி. ஸ்டோர் டிலேயே வந்து எவ்வளோ 1500 தான். அப்போ இதுல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கூட குறைய இருக்கு அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க 1500 எவ்வளவு பர்சன்டேஜ் கூட குறைய இருக்கு 0 தான் இருக்கு. அப்போ வந்து 0% தான் வரும். எதுவும் கூடவும் இல்லை குறையவும் இல்லை சேமா தான் இருக்கு. அதனால 0% எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து find the average number of Dell laptops sold by store BCDன்னு கேட்டிருக்காங்க. இப்போ BCD 1200 2100 D வந்து 1500 4800. ஆவரேஜ்னா நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கோ அதை வந்து அதால டிவைட் பண்ணணும். இப்போ இதில் வந்து 3 ஐட்டம்ஸ் நம்ம எழுதிருக்கோம். அப்போ அதை ஆட் பண்ணிட்டு 3 ஆல் டிவைட் பண்ணணும். 1 3 3 6 3s are 18. இப்போ 1600. ஆவரேஜ் வந்து இதான் ஆன்சர். நம்ம ஒவ்வொரு டிஃப்ரெண்டான மாடல் வந்து பார்க்கலாம் ஒன்று. தேங்க்யூ.